ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பாரதிய நியாய சங்கீதால செக்ஷன் 8 பார்க்க போறோம். செக்ஷன் 8ல நிறைய சப்செக்ஷன் இருக்கு. அதனால செக்ஷன் 8ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க. செக்ஷன் 8ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருவர் அபராதம் செலுத்த தவறும் பொழுது அவருக்கு உண்டான அந்த கடப்பாடும் அந்த ஃபைன் எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 8ல சொல்லியிருக்காங்க. சப்செக்ஷன் 1ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, when no sum expressed எவ்வளவு வரைக்கும் ஃபைன் கொடுக்கணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணாத இடத்துல வெறும் ஃபைன் மட்டும் தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இவ்வளவு பே பண்ணணும்னு சொல்லிட்டு அமௌண்ட் இருக்காது. அந்த இடத்துல எல்லாம் ஃபைன் வந்து அன்லிமிட்டடா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம்னு நம்ம எடுத்துக்கணும். ஆனாலும் அந்த ஃபைன் வந்து அதிகமா இருக்கக்கூடாது. பட் நாட் எக்ஸசிவ். அன்லிமிட்டடா எவ்வளவு வேணா கொடுக்கலாம். ஆனாலும் அது அவரு சக்திக்கு தாண்டி அது இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, பிஎன்எஸ்ல வந்து ஒரு அஃபென்ஸ் செஞ்சா அதுக்கு இவ்வளவு ஃபைன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல. அதுல பாத்தீங்கன்னா ஃபைன் வந்து கொடுத்திருப்பாங்க. ஒரு சில அஃபென்ஸ்ல வந்துட்டு ஃபைன் கொடுத்திருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இடத்துக்கு இந்த ரூல் அப்ளை பண்ணிக்கணும். அன்லிமிட்டடா எவ்வளவு வேணா ஃபைன் அவங்க மேல போடலாம். ஆனா அது அதிகமா இருக்கக்கூடாது. செக்ஷன் 2A என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு குற்றவாளி குற்றம் செஞ்சிருக்காரு. அவருக்கு வந்து இம்ப்ரிசன்மெண்ட் சிறை தண்டனையும் ஃபைனும் கொடுக்கக்கூடிய தண்டனையா இருந்தாலும், அல்லது வித் ஆர் வித்தவுட் இம்ப்ரிசன்மெண்ட் சிறை தண்டனையோ இல்லாமலோ பிளஸ் அதனுடன் ஃபைனோ, இம்ப்ரிசன்மெண்ட் ஆர் ஃபைன் ஒன்னு சிறை தண்டனை அப்படி இல்லைன்னா ஃபைன் கொடுக்கணும். ஃபைன் ஒன்லி வெறும் ஃபைன் மட்டுமே கொடுக்கும். இந்த மாதிரி இந்த 4 டைப் ஆஃப் பனிஷ்மெண்ட்ல ஏதாவது அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின் போது, அப்படி கொடுக்கப்பட்ட அந்த பனிஷ்மெண்ட்ல அவர் ஃபைன் பே பண்ணல அப்படின்னா அந்த அந்த பனிஷ்மெண்ட் கொடுத்த அந்த கோர்ட்டே கம்பிட்டன்ட் ஆஃப் த கோர்ட் அந்த கோர்ட்டே வந்து அந்த குற்றவாளிய அந்த அஃபெண்டரை ஃபைன் பே பண்ணாததுக்கு அவரை வந்து சிறைக்கு அனுப்பலாம்னு சொல்லி இந்த பிரிவு சொல்லுது. சப்செக்ஷன் 3ல என்ன சொல்றாங்கன்னா, சிறைவாசமும் பிளஸ் அபராதமும் கொடுத்து தண்டிக்கக்கூடிய குற்றமை ஒரு குற்றவாளி செஞ்சிருக்காரு அப்படின்னும் போது, அப்போ அவர் அந்த ஃபைனை பே பண்ணல அப்படின்னும் போது அவருக்கு எவ்வளவு இம்ப்ரிசன்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த அந்த இம்ப்ரிசன்மெண்ட்ல மேக்ஸிமம் எவ்வளவோ அந்த மேக்ஸிமம் வந்து அவருக்கு 2 இயர்ஸ் கொடுக்கலாம், 3 இயர்ஸ் கொடுக்கலாம். அப்படி சொல்லி 1 இயர்ல இருந்து 2 இயர் வரைக்குள்ள அப்படி சொன்னாங்கன்னா இதுல மேக்ஸிமம் இது 2 இயர். அந்த மாதிரி அவருக்கு கொடுத்த அந்த சிறை தண்டனையில மேக்ஸிமம் அமௌண்ட் எவ்வளவோ அதுல 1/4 அதாவது கால் பங்கு, அதுல கால்வாசி எவ்வளவு காலம் வருமோ அதை வந்து அவர் ஃபைன் கொடுக்காததுக்கு கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவருக்கு வந்து தண்டனை வந்து 1 இயர் பிளஸ் ஃபைன் கொடுக்குறாங்க. ஒரு குற்றம் செஞ்சிருக்காரு, அதுக்கான தண்டனை வந்து 1 வருடமும் கூடுதலாக அபராதமும் விதிக்கப்படும் சொல்லி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆனா அவர் அந்த ஃபைன் அவர் காவல்ல இருக்கிறாரு, ஆனா ஃபைன் அவர் பே பண்ணல அப்படின்னும் போது இந்த ஃபைன் பே பண்ணாததுக்கு அவரை வந்து மேலும் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கலாம். அது எவ்வளவுன்னா 1/4 டேர்ம், அதாவது 1 இயருக்கு 1/4 எவ்வளவுன்னா 3 மந்த். ஒரு வருஷத்துல கால்வாசின்னு பாத்தீங்கன்னா 3 மாசம். அதனால 1 இயர் பிளஸ் 3 மந்த் அவர் வந்து இம்ப்ரிசன்மெண்ட்ல இருக்கணும்னு சொல்லி இந்த பிரிவு சொல்லுது. சப்செக்ஷன் 4ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அபராதமும் ஃபைனோ ஆர் கம்யூனிட்டி சர்வீஸ் கொடுத்து தண்டிக்கக்கூடிய ஒரு குற்றம் செஞ்சிருக்காரு ஒரு குற்றவாளி. அந்த பனிஷ்மெண்ட்ல அவர் ஃபைன் கொடுக்கல, இந்த ஒர்க் பண்ணல, கம்யூனிட்டி சர்வீஸ் அவர் பண்ணல, டிஃபால்ட் அதாவது அவர் அந்த ஒர்க் பண்ணல அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி தண்டனைன்னா, அவர் அந்த ஃபைன் பண்ணாததுக்கு இம்ப்ரிசன்மெண்ட் நான் சொன்னேன்ல, ஃபைன் பே பண்ணாததுக்கு சிறை தண்டனை சொன்னல, அந்த சிறை தண்டனை வந்து என்ன சொல்லிருக்கோம், சிம்பிளா இருந்தா சிம்பிளா இருக்கலாம், இல்ல ரிகரஸ் கடுங்காவலா இருந்தா கடுங்காவல் தண்டனையா கொடுக்கலாம். எனி டிஸ்கிரிப்ஷன் அதாவது அந்த அஃபென்ஸ்க்கு என்ன சொல்லியிருக்கோ அது கடுங்காவலா இருக்கலாம், சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட்னா சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்டா இருக்கலாம். எனி டிஸ்கிரிப்ஷன். சப்செக்ஷன் 5ல என்ன சொல்றாங்கன்னா, ஃபைனோ அல்லது கம்யூனிட்டி சர்வீஸ் தண்டனையா கொடுக்கிற ஒரு குற்றவாளி செஞ்சு இருந்தாருன்னா அவருக்கு சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட் தான் கொடுக்கணும், ரிகரஸ் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. மெய்க்காவல் மட்டும் தான் கொடுக்கணும், அவருக்கு கடுங்காவல் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த மாதிரியான ஃபைன் ஆர் கம்யூனிட்டி சர்வீஸ் தண்டனையா கொடுக்கிற ஒரு குற்றத்தை அவர் செஞ்சிருந்தாருன்னா அதுக்கு அங்க மென்ஷன் பண்ணலன்னா, சப்செக்ஷன் 4ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மென்ஷன் பண்ணியிருந்தா அதையே கொடுங்க. இங்க என்ன சொல்றாங்கன்னா, சப்செக்ஷன் 5ல எதுவும் மென்ஷன் பண்ணலன்னா அப்போ அது சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்டா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் அது இங்க சொல்லியிருக்க இந்த அமௌண்ட்டுக்கு கீழே இருந்தாதான் அது சிம்பிள் இம்ப்ரிசன்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. என்ன 5,000க்கு கீழே அவர் ஃபைன் பே பண்ணல அப்படின்னா அவருக்கு 3 மாசம் வரைக்கும் தண்டனை கொடுக்கலாம். 3 மாசம் தாண்டக்கூடாது. 10,000க்கு கீழே அவர் ஃபைன் இருக்கு, அது பே பண்ணல அப்படின்னா 4 மந்த் வரைக்கும் அவருக்கு சிறை தண்டனை கொடுக்கலாம். இல்ல அதை விட அதிக அமௌண்ட் 4,000 அபோவ் வருது, நிறைய அமௌண்ட்னா அவருக்கு வந்து 1 வருஷம் வரைக்கும் அவருக்கு சிறை தண்டனை கொடுக்கலாம். சப்செக்ஷன் 6A என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இம்ப்ரிசன்மெண்ட் டெர்மினேட் அதாவது சிறைவாசம் முடிவுறுதல். சிறைவாசம் வந்து எப்போ முடிவு பெறும்னா அவர் அந்த பேமெண்ட்டை பே பண்ணிட்டாருன்னா அல்லது லீவ் இட் பை ப்ராசஸ் ஆஃப் லா, சட்டப்படி அவர்கிட்ட இருந்து அதை வசூலிச்சுட்டா வந்து அவர் ஃபைன் பே பண்ணாததுக்கு அனுபவிச்சுட்டு இருக்க அந்த சிறைவாசம் வந்து முடிவடையும். அவர் பே பண்ணிட்டாருன்னா அது முடிவடைஞ்சிரும்னு சொல்லியிருக்காங்க. பில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஃபோர் எக்ஸ்பைரேஷன் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அதாவது அவர் வந்து அவர் ஃபைன் பே பண்ணாததுக்கு
சிறைவாசம் அனுபவிச்சுன்னு இருக்கும் பொழுது, அவர் பாதியில பே பண்ணிட்டாலோ, அல்லது சட்டப்படி வசூலிக்கப்பட்டாலோ, அவருடைய ஒரு ப்ரொபோர்ஷன் பே பண்ணாலோ, இல்ல ஒரு பார்ட் அவர் பே பண்ணி இருந்தாலோ, அந்த பே பண்ண அந்த பார்ட் வரைக்கும் அவர விடுவிச்சுடலாம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ பே பண்ணலையோ, அது வரைக்கும் அவர் சிறைவாசம் அனுபவிச்சுட்டு, பே பண்ணதுனால பே பண்ணது அதுக்கான கால அளவு முடிஞ்ச உடனே அவர வந்து விடுவிச்சிடலாம்னு சொல்லி இதுல சொல்றாங்க. இதுக்கு வந்து இல்லஸ்ட்ரேஷன் பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். இல்லஸ்ட்ரேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏ என்ற குற்றவாளிக்கு வந்து 10,000 ஃபைன் போட்டிருக்காங்க. அவர் வந்து பே பண்ணல அந்த ஃபைன. டீஃபால்ட் அதாவது அவர் பே பண்ணல அந்த ஃபைன. பே பண்ணலன்னு சொல்லி அவருக்கு 4 மந்த் இம்ப்ரிசன்மென்ட் குடுத்துருக்காங்க. 4 மந்த் சிறை தண்டனை குடுத்துருக்காங்க. அந்த சிறை தண்டனையில இருக்கும்போது அவரு ரூ. 7,500 பே பண்ணியிருக்காரு. 1 மந்த்துக்குள்ள அவரு ரூ. 7,500 பே பண்ணியிருக்காரு. அந்த 1 மந்த் முடிஞ்ச உடனே அவருக்கு என்ன பண்ணிடுவாங்க, அவர டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க, விடுவிச்சுருவாங்க. இப்ப 7,500 அவரு பே பண்ணிட்டாரு இல்லையா? மீதி அவர் வந்து 2,500 இன்னும் பே பண்ணல. அப்ப 2,500க்கு வந்து 1 மந்த் வந்து அவர் எவ்வளோ பே பண்ணலையோ, அதுக்கான சிறை தண்டனை மட்டும் அனுபவிச்சா போதும். 7,500 அவர் பே பண்ணிட்டாரு. மீதி 2,500 இன்னும் பே பண்ணல. அதனால அவர் 1 மந்த் வரைக்கும் சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு அவர் டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்கன்னு சொல்றாங்க. ஒருவேள அவர் 5,000 பே பண்ணி இருந்தாருன்னா, அவர் 4 மாசம் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஜஸ்ட் 2 மந்த் மட்டும் சிறை தண்டனை இருந்தா போதும். நெக்ஸ்ட் 2 மந்த்துக்குள்ளார அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு சொல்றாங்க. சப்செக்ஷன் 7ல என்ன சொல்றாங்கன்னா, ஒருவர் வந்து ஃபைன் வந்து பே பண்ணலன்னா, அல்லது ஒரு பகுதியான ஒரு ஃபைன் ஒரு பார்ட் மட்டும் பே பண்ணல அப்டின்னா, அவர் வந்து ஒரு 6 மாசத்துக்குள்ள 6 வருஷத்துக்குள்ள சென்டென்ஸ் பாஸ் பண்ண அவருக்கு தண்டனை கொடுத்த தேதியிலிருந்து 6 வருடத்துக்குள்ள அவர் பே பண்ணியே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அப்டின்னும்போது அவர் பே பண்ணலன்னா, ஆனா அவருக்கு தண்டனை 6 வருடம் தாண்டி அவர் சிறைவாசம் அனுபவிக்க வேண்டிய நேரத்துல கூட அவரு பே பண்ணலாம். எந்த காலத்திலயும் அவர் பே பண்ணலாம். அது 6 வருஷத்துக்குள்ள நீ பே பண்ணியே ஆகணும்னு சொல்லியிருந்தாலும், ஆனா அவருடைய சிறைவாசம் 6 வருஷம் தாண்டி போகுது. தாண்டி தான் அவர் இருக்க போறாரு இருந்தாலும், எந்த காலத்துல வேணாலும் அவர் பே பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவருடைய இறப்பு ஒரு குற்றவாளியோட இறப்பு ஒருத்தர் இறந்தாலும், குற்றவாளி இறந்தாலும், அவருக்கான லைபிலிட்டில இருந்து அவர் விடுபட முடியாதுன்னு சொல்றாங்க. அவர் இறந்துட்டதுனால அவருக்கு ஒரு ஃபைன் இருக்கு. அது வந்து அவரு பே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது. அவர்கிட்ட இருந்து அவர் இறந்துட்டாலும் சட்டப்படி அவர்கிட்ட இருந்து ஃபைன் வந்து வசூலிக்கப்படும்னு சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. லா ஸ்டூடண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.